காசெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, கார்டு தானே. அதெல்லாம் நாங்கள் எங்கள் காசுலேயே கொடுத்து எங்கள் கார்டுலேயே கொடுத்து நாங்கள் அதுக்கு வேலையை பார்த்துக்குறோம். தங்கம் உங்களுடைய வீடு தேடி வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். தங்க நகை வீடு தேடி வரும். கொஞ்சம் கொஞ்சமாக காசு கட்டி எடுத்துக்கலாம். கார்டெல்லாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் கவர்மெண்ட் அதெல்லாம் பார்த்துக்கலாம். காலையில் நான் நியூஸ் போட்டேன், ஞாபகம் இருக்கா? ஆனால் இதை ஹெட்லைன்ஸாக போட்டேன்னா, ஆனால் உங்களுக்கு அந்த நியூஸை வந்து உள்ளே இன்க்ளூட் பண்ணலை. ஹெட்லைன்ஸை போட்டேன், ஆனால் அதுக்கு பிறகு அந்த நியூஸ் உள்ளே அட்டாச் ஆகலை. கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமான பொருட்கள். இது யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் இண்டஸ்ட்ரி, வணிக வர்த்தக அமைச்சகம். போலியான பொருட்கள், டூப்ளிகேட்டான பொருட்கள், இந்த மாதிரி பொருட்களால் ஃபுல்லாகவே கடை இழுத்து மூடிட்டாங்க. இப்போ தங்க நகை கடைகளில் நிறைய பேர் வந்து இந்த ஆன்லைன் பிஸ்னஸ், இந்த டிக்டாக்ல, ஃபேஸ்புக்கில் ஒரு சோஷியல் மீடியாவை வச்சு லைவ் போடுறது, அதில் ஆன்லைனில் யார் யாருக்கு என்னென்ன நகை வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணுறது, அவங்களுக்கு ஆர்டர் டோர் டு டோர் டெலிவரி பண்ணுறது, அந்த மாதிரி வேலைகள் செய்கிறாங்க. அவங்களுடைய தொழிலையோ பிஸ்னஸையோ எந்த குறையும் கூறலை. அதே மாதிரி நீங்கள் இப்போ என்ன செய்கிறீங்கன்னா, சிலர் வந்து மாதம் மாதம் கட்டுற மாதிரி தங்கம் வந்து விற்கிறீங்க, மாதம் மாதம் கட்டுற மாதிரி தங்கம் விற்கிறீங்க. அப்படி இருக்கும்போது நிறைய பேர் வந்து இப்போ சாதாரணமாக நீங்கள் வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு 500 தினாருக்கு தங்கம் ஆர்டர் பண்ணிட்டீங்க, ஒரு 450 தினார் கட்டிட்டீங்க. மிகிதம் வந்து உங்களுக்கு கட்ட இருக்கிறது ஜஸ்ட் ஒரு 50 தினார் தான். ஆனால் இந்த மாதிரியான சிச்சுவேஷனில், சந்தர்ப்பத்தில் ஒரு வேளை யாருக்கும் இந்த மாதிரி நடந்துடக்கூடாது இறைவா. ஒரு வேளை அந்த கடையில் ஏதாவது ஒரு பிரச்சனை, குவைத்தில் வந்து ஏதாவது கடைகள் வியாபார தலங்கள் பிரச்சனைன்னா உடனே என்னாகும்? இதுதான் நடக்கும். உடனே இழுத்து மூடி சீல் வச்சுருவாங்க. அந்த கடை எப்போ திறக்கிறாங்களோ, எப்போ அது மறுபடியும் மீண்டும் நடைமுறைக்கு வருதோ அது வரைக்கும் எந்த ஒரு செயல்பாடும் பண்ண முடியாது. கடைக்குள்ளே அந்த சீலை உடச்சி உள்ளே போய் சாமான் எடுக்கிறது எதுவுமே பண்ண முடியாது. இப்போ நீங்கள் ஒரு வேளை நாட்டுக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கிறீங்க, இல்லை உங்களை சடனாக உங்களுடைய கஃபீல் கேன்சல் பண்ணி அனுப்பிட்டாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை, இக்கட்டான சூழல், உடனே போய் தான் ஆகணுன்ற சிச்சுவேஷன், கடையையும் இழுத்து மூடிட்டாங்க, என்ன செய்வீங்க? எப்படி ரிட்டர்ன் எடுப்பீங்க அந்த பணத்தை? ஒருவேளை கடை முதலாளியை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க, இத்தனை வருஷத்துக்கு ஜெயில் தண்டனை, உங்களுக்கு வந்து நீங்கள் செஞ்சது ஃப்ராடு தனம், ஊழல், ஏதாவது ஒன்று சொல்லி அந்த கடை முதலாளியை தூக்கி ஜெயிலில் போட்டாங்கன்னா, கடையை இழுத்து மூடிட்டாங்கன்னா என்ன செய்ய முடியும்? அந்த பணத்துக்கு பதில் என்ன? கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை இப்படி கண்ட இடத்துல விட்டுட்டு போவீங்களா? அடுத்தது சில விஷயங்கள், தொழிலாளர், முதலாளி, அதே மாதிரி கஸ்டமர், வியாபாரி, இந்த ரீதியில் சில சமரசங்கள். சரி அப்படி சொல்கிறாங்க, ஆனால் நம்ம ஏதோ உங்களுக்காக பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சில நேரங்களில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அனுசரித்து போகலாம். ஆனால் அது வந்து தொடர்ந்தும் பண்ண முடியாது இல்லையா? இப்போ ஒருத்தருக்கு 2 பேருக்கு இவங்க வந்து தங்க நகைகளை அவங்க கார்டை போட்டு விற்று கொடுக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் அதை மாதிரி கொடுக்க முடியுமா? நான் இப்போ ரீசெண்டாக கூட சொல்லியிருந்தேன், இப்போ நம்மளுடைய டிரான்சாக்ஷனை வாட்ச் பண்ணுவாங்க த சென்ட்ரல் பேங்க். ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையும் வாட்ச் பண்ணுவாங்க. அப்படி வாட்ச் பண்ணும்போது என்ன ஆகும்? அதில் எங்களுடைய டிரான்சாக்ஷன் அதிகமாக இருக்கும்போது அதுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் எடுப்பாங்க. அதால் கூட கடை முதலாளி ஜெயிலுக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தன்னுடைய கார்டை வச்சு தன்னுடைய இதிலேயே வந்து நகை விற்றுருக்குறாங்க அப்படின்றது தெரிய வந்துச்சுன்னா. அதே மாதிரி இந்த ஆன்லைனில் பொருட்கள் வாங்குறவங்க மற்றும் கட்டுக்காசுக்கு நகை பொருட்கள் வாங்குறவங்க, வெளிநாடுகளில் இருக்கிறோம், எந்த நேரத்தில் நம்மளை எப்படி பேக்கப் பண்ணுவாங்கன்றது நோ ஐடியா, தெரியாது இல்லையா? எந்த நேரத்தில் வேண்டாலும் நம்மளை இந்த சிச்சுவேஷனை காரணமாக காட்டி நம்மளை பேக் பண்ணலாம். உங்களுடைய முதலாளிகள் இந்த மாதிரி பண்ணலாம். அதனால் தயவு செய்து கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க அன்பார்ந்த உறவுகளே. கொஞ்சம் மிஸ் ஆகிச்சுன்னாலும் அதுக்கப்புறமா பேசி எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. ஏன்னா இது மாதிரி நிறைய நடந்திருக்குது. பல பேர் நம்மள்கிட்ட இந்த மாதிரி எங்களுடைய பணம் வந்து கொடுத்தது, எங்களுக்கு உரிய பொருட்களை வந்து அவங்க ரிட்டர்ன் கொடுக்கலை, அந்த பொருட்களை வாங்கி கொடுங்க, பணத்தை கொடுக்குறாங்கல்ல, இந்த மாதிரி நிறைய கேஸ் வந்து
வந்திருக்குது. சிலது சோஷியல் மீடியாவில் போட்டிருக்கிறோம், சிலது சோஷியல் மீடியாவில் போட தேவையில்லை. பர்சனலாக பேசி இந்த மாதிரி நாங்கள் மீடியாவில் போடவா இல்லை நீங்கள் இதை சரி பண்ணி கொடுக்குறீங்களான்னு கேட்டு மிரட்டும் துணியில் சிலர்கிட்ட வந்து பணத்தை வாங்கி கொடுத்துருக்குது. ஆனால் இது எல்லாருக்கும் நாம் கட்ட பஞ்சாயத்தாக பண்ணிகிட்டு இருக்கிறோம், எல்லாருக்குமே இதை பண்ண முடியாது இல்லையா. சிலர் வந்து ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க, சிலர் வந்து நீ போடுறா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி சிலர் வந்து உருவமும் தெரியாது, பேரும் தெரியாது, ஊரும் தெரியாது, காசு கொடுத்து ஏமாந்துருப்பாங்க. இந்த மாதிரி இருக்குது. ஆன்லைனில் பொருட்கள் வாங்குறவங்க தயவு செய்து கவனம். அதே மாதிரி ஜிலேப் ஷோக் பகுதிகளில் தீயணைப்புத்துறை களத்தில் இறங்கிட்டாங்க. இது அடுத்த வீடியோ தொடர்ந்து அவேர்னஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேன். இதுக்கு மேலே உங்கள் இஷ்டம், பார்த்துக்கோங்க, கவனம். شنو المخالفة؟ راح تنصدمون. عمارة سكنية وفيها منجرة بالداخل. كاميرا النهار تواجدت اليوم مع قوة الإطفاء العام في حملة تفتيشية لرصد المخالفات داخل الجليد. احنا عندنا في قوة الإطفاء في قطاع الوقاية عندنا حملات تفتيشية دورية ودائما على مدار السنة، وعندنا حملات تفتيشية مفاجئة على المنشآت الصناعية والاستثمارية والتجارية. والعماير المخالفة شنو راح يصير فيه؟ العماير المخالفة تكون المخالفة في إعطائها أخطاء وتحويل أخطاء إلى مخالفة، نعطيه مجال عشان يحاول يصحح الأخطاء ويزيل المخالفات. وإذا كانت فيه مخالفات جسيمة راح يكون فيه إغلاق مباشر على السراديب المخالفة والمخالفات اللي موجودة. شنو مخالفة؟ عند غواطة خشبية. خشبية؟ سرداب عندنا مقفل كامل. سرداب مقفل. راح نحط الحارس ونشوف ما يبطل لنا السرداب. شافنا من بعيد موجودين ومش اختفى، ما يبي يبطل باب السرداب. مثل لأن اكتشفتوا إن فيها منجر. رخصة منتهية. رخصة منتهية. ناخذ منها تجديد رخصة. إيه؟ صيانة. عقود صيانة. ومعدات. مساعدة. ومعدات شنو فيها؟ معدات أطفال اللي هي معدات أطفال كاملة. إيه مو كاملة. لا نطلب عليها عقود صيانة. عقود صيانة. حط كيربي برا. كيفي؟ أوكي. فهذا الغلط. شنو الإجراء؟ راح تعطونا أخبار. إيه. 24 ساعة. إيه. يراجعنا ينفذ شروطه كاملة. شنو عندنا؟ طبعا عندنا العمارة هذه مباني مؤقتة كيربي، والشيء هذا مخالف، وراح نتعامل الحين معه، بندش داخل ونبي نشوف شنو موجود داخل الكيربي فوق. يلا ندش. عندنا هني مبنى مؤقت كيربي ونسوي في حوش العمارة. حوش العمارة مفروض يكون خالي 100%. هذا نسميه المعلق الزجاج، مفروض يكون مفتوح. طبعا هني ايه هذا نفس ما تقولين حوش العمارة أو فضل العمارة، لازم يكون فاضي. هم مستغلة بالك تخزين. هذا المصعد القديم، بيبان المصعد القديمة هذه كلها ممنوعة. نستغل حاط غرفة هني كيربي. شفتوا الكيرب اللي شفناه برا؟ هذا هو من داخل مسكر من كل الجهات. فشنو الحين المخالفة اللي راح تعطونا؟ الحين هني هذا المبنى هو سطح نستغله نسوي إضافة دور ومو متغيد بالمخطط المعماري، فهذا كله مخالف. طبعا الحين بننزل بنشوف المخالفة اللي مسوينها داخل تحت في السرداب المنجرة. استغلال السرداب فقط انه يكون مواقف سيارات بالغالب، هني مستغل نشاط تجاري وهذا ممنوع مخالف. شنو المخالفة لو مثلا أحد أزال هذا الملصق واستخدم الورشة مرة ثانية؟ غير ما راجعنا هذا كاتبين التنبيه لا يصح الملصق إلا من قبل أشخاص مفولين. شنو راح يصير؟ يتحول الرسالة القانونية على طول. نيابة. على طول. لأن ما راجعنا وبطل سرداب من نفسه فيتحول على طول. هذا الإخطاء سمح حق المالك مال العمارة. يعطيهم العافية قوة الإطفاء العام على الجهود المبذولة اللي قاعدين يسوونها، وإن شاء الله يعني تكتمل معاهم الإجراءات ويحاولون ينظفون هذه المنطقة، وأقول لهم يعطيكم العافية، مع السلامة.